ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோபோட்டுக்கு ஹியூமன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி கொண்டு வர முடியும் தெரியுமா? ஒரு 5 டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலமாக ஹியூமன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வர முடியும். நம்பர் 1, ஆர்டிஃபிஷியல் ஸ்கின். இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் கிரேடில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ரப்பர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சம் ஸ்பெஷல் ரோபாட்ஸ், ஹையர் அண்ட் ரோபாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாலிமர் ஜெல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால சாஃப்ட் எலாஸ்டிக் டைப்பில் பார்க்குறதுக்கு நேச்சுரல் ஸ்கின் மாதிரி தெரியும். செகண்டு, ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் தேவைப்படும். இதை மைக்ரோ சர்வோ சொல்லுவாங்க. ஐப்ரோஸ், லிப்ஸ், சிக்ஸ் அண்ட் ஐலிட்ஸ் இதெல்லாம் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு மைக்ரோ சர்வோ மோட்டார், லீனியர் ஆக்சுவேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன் மாதிரி ஸ்மைல், ஆங்கர், சர்ப்ரைஸ், சேட் ஃபேஸ் மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வர முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸில் எமோஷனல் ரெகனைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ரோபோட்டில் இருக்கிற கேமராவை கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவோம். ரோபோட் உங்களை பார்க்கும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை ஏஐ எமோஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணி ரோபோட்டும் உங்களை மாதிரி சிரிக்கும், கோவப்படும். இதனால தான் இதை ரொம்ப டேஞ்சரான விஷயம் நம்ம சொல்கிறோம். பட் டெக்னாலஜி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மசில்ஸ்க்காக எலக்ட்ரோ ஆக்டிவ் பாலிமர்ஸ், நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதனால் மெக்கானிக்கல் ஆக்ஷன் தெரியாமல் ஸ்மூத்தான எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வர முடியும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃபேஸோட ஸ்கின்னுக்கு கீழே சம் ப்ரெஷர் சென்சார்ஸ் இருக்கும். நீங்கள் டச் பண்ணும்போது ரோபோட்டோட எக்ஸ்பிரஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். லைக் ஸ்மைல் பண்ணுறது, பிளிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ ரோபோட்டுக்கு ஹியூமன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை கொண்டு வரதுக்கு 60க்கு மேலே மைக்ரோ ஆக்சுவேட்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக டெக்னிக்கலாக இன்னும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய கான்ஃபியா சோர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துட்ருக்காங்க. தான் மறந்துட வேண்டாம். உங்களோட விலை மதிக்க முடியாத நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.